வணக்கம். சமூகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். சீன பாதுகாப்பு அமைச்சர் வருகை. இலங்கையில் ஒருவர் அதிரடியாக கைது. நாடு முழுவதும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. திருகோணமலையில் பதிவான கோவிட் மரணம். அச்சத்தில் மக்கள். வவுனியாவில் பதற்றம். வாகனத்தில் வந்தவரை வழிமறித்து வாழ்வெட்டு. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான வழக்கு. MA சுமந்திரன் நேரில் ஆஜர். சீன பாதுகாப்பு அமைச்சரை விமான நிலையத்திலிருந்து கொழும்பிற்கு அழைத்துச் சென்ற வாகன பேரணியின் போது போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி குறித்த வாகன பேரணி பொருள பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வாகன போக்குவரத்து சிறிது நேரத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமை பலரும் அறிந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நபரொருவர் ஏனைய வாகன ஓட்டுநர்களை தூண்டி காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு விளைவித்து அது தொடர்பான காணொலியொன்றையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் பத்திரமுள்ள பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டு வழிகாட்டுதல்களுக்கு இணங்கவில்லை என்றால் நாடு முழுவதும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என சுகாதாரத்துறையால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார சேவைகளின் துணை இயக்குநர் டாக்டர் SM அர்னாட் தெரிவித்துள்ளார். அத்தோடு வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வரும் நபர்களுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை நீட்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளிநாட்டிலிருந்து வந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண இது உதவும் என்று தெரிவித்தார். வெளிநாட்டினருக்கான தனிமைப்படுத்தப்பட்ட காலம் எதிர்காலத்தில் அதிகரிக்கும். நாங்கள் இப்பொழுது அதற்கான வேலையை ஆரம்பித்திருக்கிறோம் என பொது சுகாதார சேவைகளின் துணை இயக்குநர் டாக்டர் SM அர்னால்ட் தெரிவித்துள்ளார். திருகோணமலை பொது வைத்தியசாலையில் கொரோனா தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்ட வயோதிபர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை பொது வைத்தியசாலையில் காய்ச்சல், மூச்சு திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட வயோதிபர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் திருகோணமலை கந்தசாமி கோவில் வீதியைச் சேர்ந்த 75 வயதுடைய K மகேந்திரா என்பது தெரிய வருகின்றது. இதேவேளை தந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையில் அழுது கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவருக்கு பெறப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையின் மூலம் மூவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உயிரிழந்தவரின் மகன் திருகோணமலையில் உள்ள பிரபல சீமேந்து தொழிற்சாலையில் கடமையாற்றி வருகின்றவர் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இருந்த போதிலும் பிரபல சீமேந்து தொழிற்சாலையில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருந்த போதிலும் தொடர்ந்தும் பரிசோதனையின் போது அங்கு கடமையாற்றி வருபவர்களுக்கு தொற்று ஏற்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. ஆகவே சீமேந்து தொழிற்சாலையில் கடமையாற்றி வந்தவர்களுக்கு சிறந்த முறையில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகமும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சுகாதார திணைக்களம் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் எனவும் பாலையூற்று மற்றும் பூம்புகார் பகுதிகளில் சீமேந்து தொழிற்சாலைகளில் கடமையாற்றி வருபவர்களுக்கு அதிக அளவில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ஜாழ் குடிகாமம் மரக்கறி சந்தை மற்றும் அதனை சூழவுள்ள வர்த்தக நிலையங்களில் நடாத்தப்பட்ட இழுமாற்று PCR பரிசோதனைகளில் 4 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சந்தை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. இன்று காலை சுகாதார பிரிவினரால் சந்தை முடக்கப்பட்டிருப்பதுடன் தொற்று நீக்கம் செய்யப்பட்டு சந்தையில் உள்ள ஏனைய வர்த்தகர்களுக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் PCR முடிவுகளின் அடிப்படையில் சந்தை மீளவும் திறப்பது தொடர்பாக தீர்மானிக்கப்படும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா சோயா வீதிக்கு அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தாண்டிக்குளம் பகுதியிலிருந்து வவுனியா நகர் நோக்கி பயணித்த டிப்பர் வாகனத்தை சோயா வீதிக்கு அண்மையில் வழிமறித்த இருவர் அதன் சாரதி மீது வாளால் தாக்கப்பட்டு ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த சாரதி அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை நீதவான் நீதிமன்றத்தினால் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி பேரணியில் கலந்து கொண்ட 7 பேருக்கு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டது. இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஆஜராகுமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியில் கலந்து கொண்டவர்கள் என கூறி கல்முனை போலீஸ் நிலையத்தினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 29 பேருக்கு கல்முனை நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. எனினும் பேரணி இடம்பெற்றுள்ளதுடன் நீதிமன்ற தடை உத்தரவினை மீறி நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டவர்கள் என பெயரிடப்பட்டவர்கள் சிலர் மீறி கலந்து கொண்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு மேற்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்று கல்முனை போலீசாரால்
கடந்த 5/2/2021 அன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீதான விசாரணை கல்முனை நீதவான் ஐயன் ரிஸ்வான் முன்னிலையில் இடம்பெற்றது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணிக்கு நீதிமன்ற தடை உத்தரவினை மீறியுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கினை கல்முனை நீதவான் நீதிமன்றம் தொடர்ந்தும் நடாத்தவும் அதன் மீது கட்டளை பிறப்பிக்கவும் மே 18ஆம் தேதி வரை கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து கட்டளை பிறப்பித்துள்ளது. பேரணிக்கு தடை விதித்த நிலையில் பேரணியில் பங்கு கொண்டு நீதிமன்றத்தை அவமதித்தனர் என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிரான வழக்கு இன்று கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய தினம் எதிர்பாராத ஆட்சேபனை மனுவினை கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து ஜனாதிபதி சட்டத்தரணி AM சுமந்திரன் மற்றும் நிரான் அங்கிட்டல் ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். இதனை ஏற்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான அர்ச்சனா ஒபயசேகர, மாயதுன்ன கோரைய ஆகியோர் மேற்படி கட்டளையை வழங்கினர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணை செய்யும் நியாயாதிக்கம் நீதவான் நீதிமன்றத்திற்கு கிடைக்காது. ஆகவே கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கினை தடை செய்ய கோரி முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணத்தை ஏற்ற நீதிமன்றம் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்ததோடு எதிராளிகளுக்கான அறிவித்தலை வழங்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற பதிவாளர் கல்முனை நீதவான் நீதிமன்றில் பதிவாளருக்கு இந்த கட்டளையை தொலைநகல் மூலமும் அனுப்பி வைக்குமாறு கட்டளையிட்டதோடு அந்த வழக்கு தொடர்பில் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் இதற்கு மேல் எந்த உத்தரவும் வழங்கக்கூடாது எனவும் கட்டளையிடப்பட்டது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான MS சுமந்திரன் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியை தடுக்க கோரி பிப்ரவரி 2ஆம் தேதி பின்னேரம் கல்முனை போலீஸ் கோரியிருந்த தடை உத்தரவுக்கு கல்முனை நீதவான் நீதிமன்றம் பொதுமக்களுக்கு உயிர் அல்லது சுகாதாரத்திற்கு பாதிப்பில்லாதவாறு பேரணி செல்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என உத்தரவுதான் போலீசாருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியாக பேரணி நடைபெற்ற போது இன்று வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதங்கள் தரப்பினர் வழக்கை மீளப் பெறுமாறு சமர்ப்பணம் விடுத்த போது நீதவான் போலீசாரிடம் வழக்கை மீளப் பெறுவீர்களா என கேட்டபோது மேலிடத்து உத்தரவு மேலிடத்திலிருந்து அனுமதி பெற வேண்டும் என தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். குறித்த வழக்கு முற்றாக இடைநிறுத்தி நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரான இரா சாணக்கியன், கோ கருணாகரம், த கலையரசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ப அரியநேந்திரன், சி ஜோகேஸ்வரன், மாணவர் மீட்பு பேரவை தலைவர் சே கணேஷ் ஆனந்தம், இலங்கை தமிழ்ச்சங்க அரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணி துணை செயலாளர் நிதான்சன் ஆகியோரை எதிர்வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கல்முனை நீதவான் அழைப்பானை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தற்பொழுது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 69 லட்சம் வாக்குகளை பெற்று வந்த ஜனாதிபதி மக்களை திருப்திப்படுத்தப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார். கிண்ணியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து கூறுகையில் சீனி மோசடி, தேங்காய் எண்ணெய் மோசடி என தொடங்கி தற்பொழுது கேஸ் எரிவாயு மோசடிகளை ஆரம்பித்துள்ளது. இலங்கை வாழ் மக்களை முட்டாளாக்கும் நிலைமை ஏற்படுத்தியுள்ளது. 12.5 நிறை கொண்டதை 1525 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிற அதே நேரம் 1426 ரூபாவுக்கும் 9.2 நிறை கொண்டதை வழங்குகிறது. 100 ரூபாய் குறைத்து 3 கிலோ எடை குறைக்கப்பட்டுள்ளது. 12.5 நிறை கொண்ட கேஸை எரிவாயுவை வாங்க வேண்டுமானால் 1832 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். இதனால் 307 ரூபாய் அதிகரித்து காணப்படுகின்றது. இப்படியாக கோவிட்-19 3ஆம் கட்ட அலை தோன்றியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றார். கடந்த 2 நாட்களுக்குள் அதிகூடிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட போதிலும் நாட்டை முடக்க மாட்டோம் என்கிறார். ஆனால் தனிமைப்படுத்தல் காலம் 14 நாட்கள், 30ஆம் தேதி வரை பாடசாலை விடுமுறைகள், 5 நாட்கள் கொரோனாவை ஒழிக்க முடியுமா என மேலும் கேள்வி எழுப்பினார். நாட்டில் நிலவும் கோவிட்-19 நிலைமைகளின் காரணமாக கட்சியின் மேதின நிகழ்வுகளை ரத்து செய்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. அதன்படி கட்சியின் அனைத்து மேதின கொண்டாட்டங்களும் நிறுத்தப்படும். முன்னதாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அமைந்த மேதின கொண்டாட்டங்களை நடாத்த ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டிருந்தனர். எனினும் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடனான கலந்துரையாடலை தொடர்ந்து தற்போதைய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி குடத்தனை வடக்கு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் மீது கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர். எனினும் குறித்த சந்தேக நபர்கள் வாகனத்தை நிறுத்தாமல் தப்பிச் சென்றுள்ளனர். இவ்வாறு சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து பருத்துறை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இன்று அதிகாலையே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடத்தனை பகுதியில் கடற்படையினர் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான முறையில் வீதியில் வந்த கண்டர் ரக வாகனத்தை மறித்தனர். வாகனம் கடற்படையினரின் கட்டளையை மீறி சென்றபோது கடற்படையினர் துப்பாக்கி
துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக மேலும் தெரிய வருகிறது. உயிர்த்த ஞாயிறு தினமன்று மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. குறித்த தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ராசிக் ராசா என்பவர் 2018ஆம் ஆண்டு சஹ்ரானின் சகோதரன் முகமது ரெல்வான் மேற்கொண்ட வெடிமருந்து பரிசோதனைகளுக்காக வெடிமருந்துகளை வழங்கியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விடயம் தீவிரவாத ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். 28 வயதுடைய காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்த ராசிக் ராசா எனும் நபர் கல்முனை போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு அங்குனு கொலபெலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று வியாழக்கிழமை தீவிரவாத ஒழிப்பு பிரிவினரின் கோரிக்கைகளுக்கேற்ப குறித்த சந்தேக நபரை மீண்டும் அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இந்த விடயம் இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றி வருகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்கும். வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.